ஹாய் ஹலோ நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புக் என்னென்னா த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ட்வைன். இது எதை பற்றின ஜேர்னல்னா அட்வென்ச்சர் பற்றி. ஸோ இதில் இருக்க ட்ரோப்ஸ்லாம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னா விளையாட்டுத்தனமாக இந்த பசங்கள்லாம் கொஞ்சம் பொறுப்புள்ளவங்களாம் மாறுறது. அதுக்கப்புறம் ஸ்மால் டவுன் லைஃப், ஒரு டவுனுக்குள்ளேயே இந்த கதை போயிருக்கிறதுனால டவுன் லைஃப். ஸோ இன்னசென்ட் ரொமான்ஸ், சின்ன பிள்ளைத்தனமான காதல், ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஆத்தர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயிக் ஆக்ட்ஸ், இந்த சின்ன பசங்க எப்படி அந்த ஊரோட ஹீரோவாக மாறினாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் 2 பசங்க நேம் வந்து டாம் சாயர் அண்ட் ஹக்கிள்பெரி. இவங்க ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிக்க போகிறாங்க. இந்த கதையை ஆத்தர் சவத்துக்கு வெள்ளையடிக்கிறதுலேருந்து ட்ரெஷரை கண்டுபிடிக்கிற வரையும் ஒரு அழகான சீக்வன்ஸாக கொண்டு போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசில் என்னென்ன குறும்புத்தனம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் டாம் சாயரும் பண்ணுவார். ஸோ இதை பார்க்கையில் நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் திரும்ப ரீகால் ஆகும். ஸோ அப்படி டாம் சாயர் பண்ண சின்ன சின்ன விஷயங்களில் ஒன்று என்னென்னா, அவங்களாம் சேர்ந்து விளையாடுவாங்க. நம்மலாம் திருடன் போலீஸ், டாக்டர் பேஷண்ட் விளையாடுவோம். ஆனால் அவர் என்ன விளையாடினார்னா பைரேட்ஸ் அப்படின்னு விளையாண்டார். அதில் அவருக்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அவெஞ்சர் ஆஃப் த ஸ்பானிஷ் மெயின் அப்படிங்கிறது தான். இந்த கதையிலே முக்கியமான ஒரு ட்விஸ்டான ஒரு பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு கொலை நடந்துடும். ஸோ இந்த கொலை நடக்கையில் நம்ம டாம் சாயரும் ஹக்கிள்பெரியும் அங்கே இருப்பாங்க. எதனால் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ரிச்சுவல் சில கிராமத்துலலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. என்னென்னா கொப்பளம் கட்டி இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அது போகணுங்கிறதுக்காக ஒரு செத்த பூனையை வச்சு சம் ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மூட நம்பிக்கையை நம்ம ஹக்கிள்பெரி டாம் கிட்ட சொல்கிறான். ஸோ ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக அவங்க நைட்டு மிட் நைட்டில் எங்கே போயிருக்காங்கன்னா சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே தான் இந்த மர்டர் நடந்திருக்கு. ராபின்சனுங்கிறவரை மர்டர் பண்ணியிருக்காங்க. அங்கே யார் இருந்தாங்கன்னா இந்தியன் ஜோங்கிற ஒருத்தர்லாம், இன்னொருத்தர் பாட்டர்னு ஒருத்தர் இருக்கார். மர்டர் பண்ணது என்னமோ இந்தியன் ஜோ, ஆனால் மாற்றுறது என்னமோ பாட்டர். ஸோ கடைசியில் இந்த கொலைக்கு நீதி கிடச்சிச்சா, அதே மாதிரி டாம் சாயருக்கு ட்ரெஷர் கிடச்சிச்சா அப்படிங்கிறது ஒரு அழகான சீக்வன்ஸாக நம்ம ஆத்தர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் கேரக்டர் நான் யாரை சொல்லுவேன்னா டாம் சாயரை தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு குறும்புத்தனம் பண்ணாலும் எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் இருக்குமோ அவ்வளோவுமே இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைனா அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஸோ ரொம்ப அட்மையர் பண்ண கேரக்டர் யாருன்னா டாம் சாயர். அது மட்டும் இல்லாமல் டாம் சாயரோட லவ்வர், சின்ன பிள்ளை லவ்வர் யாருன்னா பெக்கி தாச்சர். ஸோ அவங்களும் அப்பப்போ சீன்ஸில் வருவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு சின்ன பிள்ளைத்தனமான அன்பை காமிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னேன். ஆமாம், அவர் டாம் சாயிட்ட இவங்களோட பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. பட் ஆனால் அவர் கேட்காம ஹக்கிள்பெரியோடய சுற்றுவார். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேருக்குள்ளே காமிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிறைய ட்ரெஷர்லாம் கிடைக்கும். நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ட்ரெஷராக கன்சிடர் பண்ணுறது என்ன தெரியுமா? ஒரு ஹாப்பினஸ். ஸோ நம்மளும் ஹாப்பினஸை ட்ரெஷராக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருமே ரீட் பண்ணக்கூடிய ஒரு புக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு நான் கொடுக்க போகிற ரேட்டிங் 5. ஹண்ட் எவ்ரி மூமெண்ட் அஸ் அ ட்ரெஷர். ஸோ இந்த கோட்டோட நான் இந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணிக்கிறேன். இது பற்றின சில விஷயங்களை நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ ஃபாலோ.